Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கு ஒரு வைரல் ரெசிபியோட்டு ட்ரை பண்ண போகிறோம் இன்ஷால்லா. என்னன்னு சொன்னால் துபாய் பராத்தா ஸ்மாஷ் பர்கர். இது சிக்கன் பெட்டி வச்சு செய்கிற ஒரு பராத்தா ரெசிபி. இன்றைக்கு ஒரு வைரலான ரெசிபி. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த பராத்தாவை செய்கிறதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு பராத்தா ஒரு சாஃப்ட் டோவாக நாங்கள் நல்லா செஞ்சுக்கொள்ளணும். ஒரேமிக்க வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி நல்லா க்ளீனாக ஒரு பராத்தா டோன்னு செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி இது ஒரு சாஃப்ட் டோவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் இந்த பாலில் இந்த டோவை வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனால் ஆட் பண்ணுறது சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இதை நல்லா கொஞ்சம் இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படி அமைச்சி விட்டு நாங்கள் அப்படியே ஒரு சைடுக்கு இதை வச்சுக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 1 hour மாதிரி நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு பிறகு இந்த டோ எடுத்து நாங்கள் இதை ஈவன் சைஸாக கணக்காக பால் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த பராட்டாவை அப்படியே நீட்டமாக அப்படியே உருட்டி அப்படியே ரவுண்ட் பண்ணி நாங்கள் அதையும் ஒரு பாலில் அப்படியே வச்சுக்கொள்ளணும் ஒரு 1 hour மாதிரி. இது ஆயில் கொஞ்சம் மேலால் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி இதையும் ஒரு சைடுக்கு ஒரு 1 hour மாதிரி வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இது 1 ஹவருக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்து இது 7 மான அளவுக்கு நாங்கள் நல்லா தட்டி கொள்ளணும். நல்லாவே பெருசாக தட்டி கொள்ளணும். தட்டிட்டு இதை மாதிரி ஒரு நைஃப் ஒண்டால் இதை நல்லா அப்படியே கீராக நல்லா வெட்டி கொள்ளணும். நல்லா வெட்டி எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கொள்ளணும். ஒன்று சேர்த்து திரும்பவும் நாங்கள் பால் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் 2 சைடாலுமே நாங்கள் பால் பண்ணி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைடால் தானே பால் பண்ணணும். 2 சைடாலுமே அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே வச்சுக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி செஞ்சுக்கொள்கிறேன். திரும்பவும் அப்படி எல்லாத்தையுமே செஞ்சு திரும்பவும் ஒரு 1/2 hour மாதிரி நாங்கள் வச்சுக்கொள்ளணும். 1/2 hour பிறகு அதை எடுத்து நாங்கள் எப்படி பராட்டா செய்வோமோ அதை மாதிரி மிச்சம் பெருசாக தட்டாமல் ஒரு அளவு சின்ன சைஸாக நாங்கள் தட்டிக்கொள்ளணும். தட்டி பேனை நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வச்சு நாங்கள் இந்த பராட்டாவை அப்படியே சுட்டுக்கொள்ளணும். ஒரு சைடு நல்லா குக்காகி நல்லா வெந்த பிறகு நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சிக்கன் பெட்டி செய்கிறதுக்கு நான் இங்கே 200 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் சில்லி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு புடி மின்ட் லீவ்ஸ், அதே மாதிரி ஒரு புடி கொரியண்டர் லீவ்ஸ் ரெண்டையுமே சாப் பண்ணி அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
அதுக்கு பிறகு ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இது ஒரு கணக்கான சைஸ், ஒரு பெட்டிக்கு கணக்கான சைஸ்க்கு நாங்கள் பால் பண்ணி அதை லேசை இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா கொஞ்சம் தட்டி கொள்ளணும் பெட்டியோட சைஸ்க்கு. அதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் மிக்சரையும் நான் அதே மாதிரி தட்டி 3 பெட்டி செஞ்சு கொண்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனை நல்லா ஹீட்டாக விட்டு அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும் ஆயில். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பெட்டியாக நாங்கள் இதில் வச்சுக்கொள்வோம். கேஸ்ட ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது உள்ளுக்கெல்லாம் நல்லாவே குக் ஆகும். இதை அப்படியே நாங்கள் போட்டு இதில் ஒரு சைடு நல்லாவே குக் ஆக காட்டியும் நாங்கள் இதை பிரட்டவே கூட அப்படியே இருக்கட்டும். நல்லாவே ஒரு சைடு குக் ஆகணும். நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் இதை நெக்ஸ்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகணும். அது குக் ஆகின பிறகு நான் சீஸ் ஸ்லைசஸ் 3 எடுத்து அதை இதுக்கு மேலால் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இதுக்கு தவா அழைக்கிற ஆயில் எல்லாம் நான் அப்படியே எடுத்துடுறேன். அதுக்கு பிறகு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே நாங்கள் இந்த சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆக விடணும். அது மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் செஞ்சு வச்ச பராத்தாவை அப்படியே 2 பிரிச்சுக்கிறேன். பிரித்து இன்றைக்கி நான் மயோனீஸையும் அதே மாதிரி டொமேட்டோ சாஸையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சாஸோடு செஞ்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் இந்த சிக்கன் பெட்டியை நான் அப்படியே இதுக்கு மேலால் வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அப்படியே மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணினா இன்றைக்கு வைரலான துபாய் பராத்தா ஸ்மாஷ் பர்கர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினச்சிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வைரலான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.